குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகன் பாபநாசம் சிவன். அந்த பேர் எப்படி வந்ததுன்னு பார்த்தோம். இவர் ஆரம்பத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருவனந்தபுரம் போய் திரும்ப தஞ்சை பகுதிக்கு வந்தார்னு பார்த்தோம். இவர் எழுதின பாடல்கள் அத்தனையும் தமிழில் இருந்ததுன்னு பார்த்தோம். கோபாலகிருஷ்ண பாரதியார், அப்புறம் பார்த்திங்கன்னா அருணாச்சல கவிராயர், முத்துத்தாண்டவர், இவர்கள்லாம் தமிழில் தான் எழுதினாங்க. அவர்கள் காலத்துக்கு பிறகு தமிழிலேயே பாடல்கள் எழுதி பிரபலப்படுத்தினார் அப்படின்னா பாபநாசம் சிவனைத்தான் சொல்லணும். இன்றைக்கி நம்ம சொல்கிறோமே தமிழ்னு தமிழை பற்றி சொல்கிறோமே, அந்த தமிழில் சினிமா பாடல்கள், மேடை நாடக பாடல்கள், இசை கச்சேரி பாடல்கள் அப்படின்னு எழுதி எந்த அளவுக்கு தமிழ் மொழியை ஒரு உச்சத்திற்கு கொண்டு சென்றார் அப்படின்னா பாபநாசம் சிவனை பற்றி நம்ம படித்தோன்னா புரியும். முழுக்க ஆன்மீகம். இன்னைக்கு சங்கீத மேடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு டிசம்பர் சீசனில் மேடைகளில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் எழுதின பாடல்கள் இல்லாமல் அந்த கச்சேரியானது பூர்த்தி அடையாது. 1912ஆம் ஆண்டிலிருந்து 1957 வரை, எத்தனை வருஷம்? 45 வருஷம். திருவையாறில் சப்தஸ்தானம் பிரபலம்னு பார்த்தோம். இப்போ தான் சமீபத்தில் நந்திதேவரை பற்றி நம்ம பார்த்தோம். திருவையாறில் பிறந்தவர், இவருக்கு திருக்கல்யாணம் இங்கே தான் நடந்ததுன்னு பார்த்தோம். அந்த திருவிழா தான் சப்தஸ்தான பெருவிழான்னு அப்போ பார்த்தோம். அந்த சப்தஸ்தான பெருவிழாவில் வருடம் இவரது கச்சேரி உண்டு. பஜனை பாடல்கள் 45 வருஷம் தொடர்ந்து பாடியிருக்கார். அதே போல் நாகப்பட்டினம் நீலாயதாட்சியம்மன், நாகப்பட்டினத்தில் அங்கே நடக்கக்கூடிய ஆடிப்பூர விழாவில் தொடர்ந்து 19 வருடங்கள் கச்சேரி பண்ணியிருக்கார். எப்படி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணித்து முழுக்க அந்த இறைபக்தியை பாபநாசம் சிவன் பரப்பினார் அப்படின்னா, ரொம்ப எளிமையாக எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் இறைவனது பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு பரப்பிய காரணத்தினால முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள், சத்குரு தியாகராஜர், அந்த வரிசையில் இவரும் சேர்ந்துட்டார். பாபநாசம் சிவன் 1921 சென்னைக்கு வந்தார். சென்னை தான் அவருடைய நிரந்தர இடமாயிற்று. இந்த சென்னை நகரத்திற்கு வந்தவுடனே பல ஆலயங்களில் பஜனை பாடல்கள் பாடக்கூடிய திருவிழாவில் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடுவர். மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோவில் பிரபலம். சென்னையுடைய இதய பகுதி அப்படிங்கிறது மயிலாப்பூர். அந்த மயிலாப்பூரில் நிறைய திருவிழாக்கள், 63, அதாவது பங்குனி பெருவிழா ரொம்ப விசேஷம். அது மகா சிவராத்திரி விசேஷம். மார்கழி மாத பஜனை 30 நாட்கள் விசேஷம். இவை எல்லாவற்றிலும் கலந்து கொண்டு பஜனை பாடல்களை பாடுவாராம். மார்கழி மாதத்தில் வீதி பஜனை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. பெரும்பாலும் பார்த்துருப்பீங்க, எல்லா ஊர்லேயுமே நடக்கும். எல்லா ஊர்கள்லையுமே சிவன் கோவிலில் ஆரம்பித்து அந்த ஆலயத்தினுடைய 4 மாட வீதிகளை வலம் வந்து எந்த இடத்துல பஜனை பாடல்களை துவங்கினார்களோ அந்த இடத்துல ஒரு மங்களம் பாடி பூர்த்தி செய்வார்கள். மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்தில் ஒரு 4:30-5 மணிக்கு ஆரம்பித்து இந்த வீதி பஜனை அப்படிங்கிறது நடக்கும். என்ன காரணம்? மார்கழி மாதம் தேவர்களுக்கு உண்டான மாதம், இறைவனை வணங்க வேண்டிய மாதம். அந்த மாதத்தில் பக்தி பாடல்கள் பாடி இறை சிந்தனையை நமக்குள் வளர்த்து கொள்வது மட்டுமல்லாமல் கேட்கின்ற பலருக்கும் அந்த பக்தி சிந்தனையை நம்ம பரப்பணும். அதுதான் இந்த மார்கழி மாத வீதி பஜனையோட தாத்பரியம். இதை மயிலாப்பூரில் பல வருடங்கள் தொடர்ந்து பண்ணியிருக்கார் பாபநாசம் சிவன். ஒரு மிக பிரபலமான ஒரு பாடகர், வாக்கேயக்காரர், அதாவது பாடல்களை எழுதி இசையமைத்து அனைத்தையும் செய்யக்கூடியவர்களை வாக்கேயக்காரர்கள்னு சொல்லுவோம். ஒரு நல்ல உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே இந்த மார்கழி மாதத்தில் வீதி பஜனையை பாபநாசம் சிவன் விடமாட்டாராம். அந்த வீதி பஜனையில் இவர் செல்கிற போது எத்தனையோ பிரபலங்கள் இந்த பஜனையில் கலந்து பாராம். எத்தனையோ வித்வான்கள் இந்த பஜனையில் கலந்து கொள்வார்களாம். அத்துணை சங்கீதக்காரர்களோடு அந்த மயிலை கபாலீஸ்வரர் 4 மாட வீதிகளில் நடக்கக்கூடிய வீதி பஜனை அத்தனை சிறப்பு வாய்ந்தது.
பாருங்க, மனுஷனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னா பேரு புகழ் இதெல்லாம் கடவுள் கொடுப்பான். இதெல்லாம் கடவுள்கிட்டேருந்து வர்றது. நாம் செய்ய வேண்டிய கடமை, நாம் செய்ய வேண்டிய பணிகளை நாம் பண்ணினாலே போதும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சது. அதற்குண்டான பலன்கிறது இறைவன் கொடுப்பான். பாபநாசம் சிவன் எதையும் எதிர்பார்த்து செய்யவில்லை. அவருக்கு என்னென்ன சேர வேண்டுமோ எல்லாமே உரிய காலத்தில் தானாக வந்து சேர்ந்தது. இந்த பாபநாசம் சிவனை பற்றி நாளைய குருவே சரணத்திலும் காணலாம். நன்றி, வணக்கம்.